சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருந்தார். அதில் செந்தில் பாலாஜி சாதாரண சிறைவாசி போல தான் இருந்தார். அவருக்கு ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலை, தனி ரூம்லாம் கொடுக்கல. சிறைவாசிகள் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதை தான் அவரும் சாப்பிட்டாரு. அவருக்கு ஸ்பெஷல் கவனிப்பு அப்படின்னு எதுவுமே இல்லை. 476 நாட்களும் அவர் அப்படி தான் இருந்தார் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியிருந்தார். அதுக்கு சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டு சில கேள்விகள் கேட்டிருக்காரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாட்ட. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாதாரண கைதி எப்படி 471 நாட்கள் சிறை மருத்துவமனையிலேயே தனி அறையில் தொலைக்காட்சி வசதியோடு இருந்தார். அவரை கவனித்து கொள்ள மட்டும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலிருந்து ஏழுமலை என்ற செவிலியர் அயல் பணியாக நியமிக்கப்பட்டது ஏன்? சாதாரண கைதியால் மாலை 6 மணிக்கு பிறகு நடைபயிற்சி மேற்கொள்ள முடியுமா? சாதாரண கைதியை ஏன் சிறை ஐஜி கனகராஜும் டிஐஜி முருகேசனும் வாரந்தோறும் சந்தித்து மணிக்கணக்கில் உரையாடினர்? சாதாரண கைதியால் கரூர் மற்றும் கோவை மக்களவை தொகுதி தேர்தல் பணிகளை எப்படி மேற்பார்வை செய்ய முடிந்தது? இவ்வாறு முதல்வரிடம் கேள்வி கேட்டு சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு.